Welcome and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? சூடான சாப்பாடோட இந்த garlic சட்னி அல்டிமேட்டுங்க. இந்த பூண்டு சட்னி செய்யறதுக்கு இதெல்லாம் தான் தேவைப்படும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வைங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடாயிடுச்சு. ஒரு 3 to 4 ஸ்பூன் எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 10 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்ல பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு இருக்கும். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம கொஞ்சம் புளியும் உப்பும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு, யம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய வரமிளகாய் சேர்த்தனால நல்லா கார சாரமாக இருக்கும். அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு காரம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கம்மி பண்ணிக்கோங்க. பூண்டு சட்னி ரெடி. அது கூடவே சூடான சாதமும் ரெடி. இப்போ ரெண்டையும் சேர்த்து அப்படியே குழச்சி அடிக்க போகிறேன். நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இந்த சட்னி செஞ்சுட்டிங்கன்னா வீட்டில் வாரம் வாரம் கேட்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. இந்த யம்மியான பூண்டு சட்னி ரெடியோ ரெடி.